ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கான்ஸ் வே டு சக்ஸஸ். டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான் டிஎன்பிஎஸ்சி வாரியர் பிளான் 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 உடைய ஃப்ரீ பேட்சோடைய ஷெட்யூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து எப்படி போக போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2 உடைய ஷெட்யூல் வந்து ஃப்ரீ பேட்ச் மாதிரி கொண்டு போகலாம் யூடியூப்லேயே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். இது ஏன் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு ஆள் தெரியும். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்ட் இன் டிஎன்பிஎஸ்சி. சி இஸ் ஆல்சோ மாம், தட் இஸ் அ மேட்டர். இது வந்து பொதுவாக வந்து வீட்டில் வேலை பார்க்குறவங்க, தட் மீன்ஸ் வீட்டில் வேலை பார்க்குறவங்கன்னா நம்மளும் வேலை தான் பார்க்குறோம். வீட்டில் நிறையா ஹவுஸ் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ அதோடு சேர்த்து குழந்தைங்கள மேனேஜ் பண்ணிவிட்டு அதோட சம் மெம்பர்ஸ் வந்து ஒர்க்கிங் விமனாக இருப்பாங்க. ஆனால் ஸ்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மளை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ பேட்ச் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அவங்களுக்காக இதை எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணுறேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. ஐ டிசைடட் அண்ட் தென் ஐ லான்ச்சிங் டுடே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹியர் என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகலை, அதையும் நான் லேட்டராக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இது ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. பேட்ச் ஷெட்யூல் இருக்குது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறேன். நான் ஷெட்யூல் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணல. ஃபஸ்ட் வந்து கான்ஸ் வே டு சக்ஸஸ் வந்து இதை வந்து நம்ம பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் பண்ணணும், இது பேட்ச் வந்து எப்படி போகுது அப்படின்னு ஃபஸ்ட் பார்த்துலாம். கம்ப்ளீட்டாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே ஐடியாவே இல்லாமல் இருப்பீங்களே, அவங்களுக்கு தான் இந்த பேட்ச். ஸோ வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் போக போகிறோம். ஓகே, பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எடுத்தோடனே இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சில பேர் சொல்கிறது, அதெல்லாம் கிடையாது. இதுவும் தெரியாமல் சில பேர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பேசிக் கண்டென்ட்லேருந்து தான் இந்த கிளாஸ் போக போகுது. ஆஃப்டர் தட் டெய்லி கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. நாட் ஆன் சாட்டர்டே சண்டே. அதுக்கு என்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறத லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ டெய்லி கிளாஸஸ் இருக்கும், அது நோட்ஸ் வைஸாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். டெஸ்ட் இருக்க போது எல்லாமே இருக்கும் இந்த பேட்ச்சில். ஸோ வந்து ரொம்ப பேனிக் ஆகாமல் ஜஸ்ட் ஃபாலோ திஸ் ஷெட்யூல், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைனிங் ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ. என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும், இந்த பேட்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன ஃபாலோ அப் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து ஒரு நோட் பேட். ஜஸ்ட்டு ஒரு நோட் பேட் வாங்கிக்கோங்க. நோட் பேட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். நோட் பேட்னால் உங்களுக்கே தெரியும், இந்த டெய்லி பேப்பர் நம்ம சின்ன வயசில் டாக்டர்லாம் கிழிச்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி விளாண்டுருப்போம்ல. ஸோ தட் இஸ் கால் நோட் பேடு. எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு பேனா வாங்கி வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா, நம்ம வந்து கிளாஸ் எடுக்கும்போது சில கண்டென்ட்ஸு, என்னென்ன ஹோம்ஒர்க்ஸு, என்னென்ன டாபிக்ஸ் பார்க்குறோம் அது எல்லாமே எழுதுறதுக்கு அந்த நோட் பேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இன்றைக்கி என்ன படிச்சிருக்கீங்க, நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்க, நாளைக்கு என்ன பிளான், இந்த ஷெட்யூலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நோட் பேடு. நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கிடையாது. அதுக்கு நான் லேட்டராக சொல்வேன். ஸோ இப்போ வந்து லேர்ன் பண்ணும்போது சம் திங்ஸ் வந்து நான் சொல்லுவேன்ல, இன்றைக்கி இதை படிங்க, இந்த பேஜ் நம்பரில் இருக்குது, இந்த புக்கில் இதை ரீட் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது சொல்லும் போது ஜஸ்ட் நோட் டவுன் ஆன் த நோட்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் கிளாஸ் கவனிச்சிட்டே இருக்கும்போது சம்திங் யூ வாண்ட் டு டூ அப்படின்னு ஒன்று தோணும்ல, அதையும் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ நோட் பேட் அண்ட் பென் எதுக்கு அப்படிங்கிறது லேட்டராக அப்பப்போ நான் கிளாஸில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நோட் பேட் அண்ட் பென்னு கண்டிப்பாக வாங்கிட்டு பேட்சுக்கு வந்து சேருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, சிலபஸை வந்து கையில் வச்சுக்கணும். சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு குரூப் 2 குரூப் 4 உடைய சிலபஸை போய் ஜெராக்ஸ் கடையில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுக்கோங்க. டெய்லி கிளாஸில் கண்டிப்பாக சிலபஸ் இருக்கணும். சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த என்டையர் ப்ரிப்பரேஷனுமே அதை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம கையில் சிலபஸ் இருக்கணும். இது 2வது ஸ்டெப்பு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு இது தான். சரிங்களா? சிலபஸ்ஸு, நோட் பேடு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டாக வந்து பை ஃப்ரெஷ் நோட் புக். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்டு. நம்ம ஸ்கூல்லலாம் ஃபாலோ பண்ணியிருப்போம்ல, மேக்ஸுக்கு ஒரு நோட்டு, இங்கிலீஷ்க்கு ஒரு நோட்டு, தமிழுக்கு ஒரு நோட்டுன்னு நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம்ல. சேம் டெக்னிக் இங்கேயும். சும்மா எல்லா நோட்ஸையும் அப்படியே சகட்டமேனிக்காக ஒரே நோட்லேயே எடுத்துகிட்டு இருக்கலாம் கூடாது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நோட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ எக்கனாமி நோட்ஸ் இருக்குன்னா எக்கனாமி நோட்டில் மட்டும்தான் எக்கனாமி நோட்ஸ் இருக்கும். நீங்கள் எத்தனை நோட்ஸ், என்ன நோட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பிவைக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூட அது அந்த நோட்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நோ ரைட்டிங் இன் ரேண்டம் பேப்பர்ஸ் ஆன் ஓல்டு புக்ஸு. நம்ம ஸ்கூல் புக்லேயே சும்மா ஒரு நோட்ஸ் எடுத்து பேப்பரில் எடுத்து ஒட்டி வைக்கிறது, அதெல்லாம் கூடவே கூடாது. டூ தட்
1 சப்ஜெக்ட் 1 நோட் புக். இதை வந்து ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப 10 டைம்ஸ் ஈஸியர் ஆக்கிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்டு இப்போவே போய் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கலெக்ட் ஸ்கூல் புக்ஸ். 6th to 12th புக்கு எல்லா புக்கும் வாங்கிக்கோங்க. தமிழுக்கு வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸுக்கு 6th to 10th வாங்கிட்டு பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி கன்ஃபார்மாக வாங்கிடுங்க. அது போக வந்து ஜியாகிரஃபி அதெல்லாமே சோசியல் சயின்ஸ்லேயே வந்துட போகுது. சயின்ஸும் கம்பைண்டாக வந்துடும். ஸோ அதனால் எல்லா ஸ்கூல் புக்கும் கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணிடுங்க. 80% ஆஃப் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து தான் நமக்கு கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணி வைக்க போகிறீங்க. இதுதான் ஸ்டெப் 4. ஸோ அட்டெண்ட் கிளாஸ் ரெகுலர்லி. கன்ஃபார்மாக சொல்கிறேன், எப்போ இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதோ அண்ட் வந்து நான் ஐ வில் ட்ரை டு கிவ் தட். ஏன்னா ஐ ஆல்சோ அ மதர், ஐ ஆல்சோ அ ஹோம் மேக்கர். ஸோ அதனால் எல்லா நாளும் கிளாஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். இன் பிட்வீன் ஏதோ ஒரு நாள் முடியலை அப்படின்னா ஐம் சாரி, நான் இப்போவே அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஈச் கிளாஸ் இஸ் கனெக்டட் டு த நெக்ஸ்ட் கிளாஸ். கண்டிப்பாக ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்க தான் போகுது. ஸோ அதனால் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ கரெக்டாக கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. இஃப் த கிளாஸ் இஸ் நாட் அப்படின்னா கூட நான் வந்து நமக்கான டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுவேன். பட் ஸ்டில் நான் கண்டிப்பாக டெய்லி கிளாஸஸ் போஸ்ட் பண்ணிடுவேன். டெய்லி உங்களுக்கு ஃபுல் மென்டர்ஷிப் நான் சப்போர்ட் கொடுக்க போகிறேன். First you have to subscribe and follow the batch. That is the foremost thing. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் ஹோம் டாஸ்க். இப்போ ஒவ்வொரு கிளாஸ் முடியுது அப்படிங்கும் போதே நான் வந்து ஹோம்ஒர்க் வந்து கொடுப்பேன். தட் இஸ் மேண்டேட்டரி. அது வந்து ரொம்ப பெரிய ஹோம்ஒர்க்லாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு ஸ்மால் அண்ட் ஈஸி டாஸ்க்காக தான் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பார்த்தோமோ அதை வந்து 80% வந்து நம்மக்கிட்ட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. கண்டிப்பாக இதை நான் கொடுக்கவும் செய்வேன், நீங்களும் அதை செய்யுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வீக்லி டெஸ்ட். இப்போ இந்த வாரத்தில் 5 நாள் கிளாஸ் போயிருக்கலாம், 4 நாள் கிளாஸ் போயிருக்கான். அது வந்து கிளாஸ் போயிருக்கோம்ல, அது போக நம்ம வீட்டில் ஹோம்ஒர்க்ஸ் பார்த்துருப்போம்ல. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட். நான் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதே மாதிரி பிபிடியில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ யூ ஹேவ் டு ஆன்சர் தட் இன் அ லைவ். அது மட்டும் லைவில் போய்க்கலாம், நம்ம ரெக்கார்டிங் இல்லாமல் லைவில் போய்க்கலாம். இது இன்கேஸ் பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க லேட்டராக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷேர் வீக் டாபிக்ஸ், விச் மீன்ஸ் உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் வீக் டாபிக்ஸ் இருக்குது, எதுலலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள்லாம் திங்க் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கும், இதை கொண்டுட்டு போங்க. மேபி நெக்ஸ்ட் டாபிக் இப்போ பாலிட்டி பார்க்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐஎன்எம் கொண்டு போனால் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கொண்டு போடுங்க கமெண்டில். அதை நான் வந்து டேட்டா டாபிக்ஸாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களோட வீக் ஏரியாஸு, டவுட்ஸு இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம வந்து அதை கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் மென்டார்ஷிப். திஸ் இஸ் த ஃபைனல் டாபிக். இது வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னு நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லேட்டர் இஃப் யூ வாண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் அனதர் வீடியோ. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க மென்டார்ஷிப். அது வந்து எப்படின்னா ஒரு மதராக இருக்கிறவங்க, ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. 1-on-1 செஷன் இருக்கணும், நிறைய டவுட்டெல்லாம் எனக்கு நிறைய டவுட்ஸ் வரும், அதெல்லாம் உட்காந்து கிளியர் பண்ணணும், யாராவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் சப்போர்ட் இருக்கும். நம்ம லெசன் நடத்திட்டு போகிறது, வீடியோ பார்த்துட்டு போகிறத தாண்டியும் இந்த வீடியோலேயும் ஒரு விஷயம் டவுட் இருக்கிறதும், அது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படுது, ஹேண்ட் நோட்ஸ் தேவைப்படுது, பிடிஎஃபாக தேவைப்படுது, அது எல்லாமே இதில் ஷேர் பண்ணுவோம். டெய்லி டவுட்ஸ், இப்போ ஒரு டவுட் இருக்குன்னா அதை டக்குன்னு நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது மெசேஜ் பண்ணால் நான் ஐ வில் கிளாரிஃபைடு. ஸோ அந்த மாதிரி டவுட் கிளாரிஃபைங் வந்து இம்மிடியேட்டாக நடக்கும். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. நிறைய பேரெல்லாம் 1-on-1 செஷனில் டவுட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. இஃப் யூ வாண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ அடுத்து சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஐ வில் எக்ஸ்பிளைன் த சிலபஸ் இன் த நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோ. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோலையே நம்ம சிலபஸை ஃபஸ்ட்டு தாராவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். என்னென்னலாம் இருக்குது, இதுதான் விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட் கிளாஸும் உங்களுக்கு ஓகே ஈஸியாக போகும் அப்படின்னு தோணும். அதனால் கன்ஃபார்மாக சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம்.
ஸோ வந்து ஷெட்யூல் வந்து எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னா December 1லேருந்து நம்ம கிளாஸஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஃபுல் ஷெட்யூல் அது மீன்ஸ் மொத்தமாக ஓவராலாக ஷெட்யூல் வந்து எப்படி போக போகுது அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் சூன். அந்த December 1க்குள்ளே அப்லோட் ஆயிரும். ஸோ டோன்ட் வரி, ஓகே. எந்த ஒரு ஃபீலும் தேவையில்லை, நான் எல்லாமே ஷெட்யூல் பண்ணி தான் கொண்டு போக போகிறேன். ஸோ வந்து எந்த ஒரு ஒரியும் இல்லாமல் ஜஸ்ட் ஃபாலோ த பேட்ச், ஓகே. அதுக்கப்புறம் மென்டர்ஷிப்பை பற்றி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், யார் யாருக்கெல்லாம் தேவையோ ஜஸ்ட் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. அதுக்கு கீழே வந்து டெலகிராம் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய கண்டென்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணால் மட்டும்தான் நிறையா பேருக்கு ரீச் ஆகும். அந்த மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் வந்து பண்ண போகிறது. நான் வந்து இது உட்காந்து ஒர்க் பண்ணி நான் வந்து உங்களுக்கு நிறையா ஷெட்யூல் பண்ணணும், கிளாஸ் போடணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து பேட்ச் சேர்ந்து தான் படிக்கணும்னு இல்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் படிங்க. ஃப்ரீயாகவே மோஸ்ட் திங் கொடுத்துருவேன். இது இப்போ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து ஜஸ்ட் சப்போர்ட், அவ்வளோதான். யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் தான் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். அதர்வைஸ் ஜஸ்ட் ஃபாலோ த யூடியூப் சேனல், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர், ஓகே. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.